அன்பர்களே வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய நம்மளுடைய கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வகுப்பும் கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு நின்ற வீட்டுக்கு அடுத்தடுத்த கிரகங்கள் எப்படி செயல்படும், குரு நின்ற வீட்டிற்கு அடுத்தடுத்த கிரகங்கள் எப்படி செயல்படும், அப்படி செயல்படலைன்னா அது என்ன கர்மாவில பாதிக்குது, அப்போ அந்த கர்மா நம்ம ஜாதகத்தில் சரி பண்ணுனா நமக்கு அந்தந்த பாவத்துக்கு உண்டான குணநலன் கிடைக்குங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவா அன்பர்களே, எப்பவுமே நம்ம ஒரு முயற்சியிலோ இல்ல தொழிலையோ வெற்றியிலையோ லாபம் வரணும், பணத்துடைய சேர்க்கை வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு மிச்சம் கிடைக்கணும். அப்ப அந்த தன மிச்சம் கொண்டு நாம சுகம் அனுபவிக்கணும். சுகம்னா எப்படி? வீடு கட்டணும், திருமணம் ஆகணும், குழந்தை பேரு, இந்த மாதிரி சுகங்கள் எல்லாம் கிடைக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய உயர்வு, நம்ம இருக்கக்கூடிய இருப்பு, இது எல்லாமே நல்லா இருக்கணும். இது எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம எப்பவுமே குருவுடைய துணை வேணும். குரு தான் எல்லாத்தையும் ஆட்படுத்தி எடுத்துக்கொள்கிறார். இந்த விஷயங்களை எல்லாமே ஆட்படுத்தி கொள்கிறார். அப்போ அந்த குருவுக்கு நமக்கும் எப்படி எல்லாம் நம்ம செயல்பாடு இருக்கு அப்படின்னு பொதுவா இதுக்கு முன்னாடியே குரு தன் வீட்டில் 12 இருந்தால் எப்படிங்கிற ஒரு அமைப்பு நாம பதிவு போட்டிருக்கோம். இருந்தாலும் குருவிற்கு ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள கிரகங்கள் அடுத்தடுத்து எப்படி இருந்தா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். குரு எந்த வீட்டில் இருக்கிறாரோ, அதாவது குரு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிலிருந்து நமக்கு ஒரு முயற்சி நாம பண்ணணும் அப்படின்னா அந்த குருவிற்கு 3ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ அந்த வீட்டிற்கு தகுந்தது போல நம்ம முயற்சி அந்த இடத்தில் செய்தால் போதும், நல்ல வெற்றி வரும். அதாவது நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுல இருந்து 1, 2, 3 3வது வீட்டு முயற்சி எடுத்தா நமக்கு வெற்றி வரும். அந்த வெற்றி நம்ம அனுபவிக்கக்கூடிய வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தகுந்தது போல நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கலாம். அப்போ அதே போல் ஒரு சுகம் அனுபவிக்கணும். ஒரு சுகம் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த அதாவது குரு நின்ற வீட்டிற்கு 4ஆம் அதிபதி. அதாவது நம்ம ஒரு சுகம் அனுபவிக்கணும் அப்படின்னா குரு நின்ற வீட்டிற்கு 4ஆம் அதிபதி. குரு நின்ற வீட்டிற்கு 4ஆம் அதிபதி குருவிற்கு 1, 2, 3க்குள்ள இருந்தா நாம ஒரு சுகம் கண்டிப்பாலும் நாம அனுபவிக்கிறோம். அந்த 4ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா குருவிற்கு பக்கமான ராசியில், அதாவது 1, 2, 3ல இருக்கிறார் என்றால் நம்ம உள்ளூரிலேயே சுகம் அனுபவிக்கக்கூடியவராக இருக்கிறோம். உள்ளூரிலேயே சுகம் அனுபவிக்கக்கூடியவராக இருக்கிறோம். பெயர் சொல்லக்கூடியவராக இருப்போம். அதாவது ஒரு பெயர் சொல்லக்கூடியவர் அப்படின்னா சுபகிரகமாக இருந்தாலும் சரி, பாவகிரகமாக இருந்தாலும் சரி, குருவிற்கு 4ஆம் அதிபதி குரு நின்ற வீட்டிலிருந்து 1, 2, 3ல் இருந்தால் நாம் அந்த ஊரில் ஒரு பெயர் சொல்லக்கூடியவராக இருப்போம். அந்த ஊர்ல நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்லி ஆட்கள் கேட்டு வரலாம் அப்படின்னு ஒரு 80% அது உறுதியாகுது. அதே மாதிரிதான் குருவிற்கு 5ஆம் அதிபதி. குருவிற்கு 5ஆம் அதிபதி 3 கட்டங்களில் இருந்தால் அவர் தன் பூர்வீக சொத்துக்களாலோ இல்ல பூர்வீகத்தில் இருந்தோ ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். அதே போல் பாத்தீங்கன்னா குருவிற்கு 5ஆம் அதிபதி குருவிற்கு 1, 2, 3 கட்டத்துக்குள்ள இருந்தா அவர் பாத்தீங்கன்னா தன் பூர்வீகத்தில் இருந்து, அதாவது தன் சுய சம்பாத்தியத்தையும் பூர்வீக சொத்துக்களையும் அனுபவிக்கக்கூடியவராகவும் அதில் நல்ல பேரும் புகழும் எடுக்கக்கூடியவராக இருப்பார். குருவிற்கு 1, அதாவது 5ஆம் அதிபதி 1, 2, 3க்குள்ள இருந்தா, அதாவது குரு இருக்கும் வீட்டிற்கு 3 வீட்டுக்குள் இருந்தால் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 6ஆம் அதிபதி குருவிற்கு 1, 2, 3ல இருந்தா நல்ல உத்தியோகம், தொழில். குருவுக்கு 1, 2, 3ல் இருக்கும்போது, அதாவது 2ஆம் இடத்திலோ இருந்தால் அவர் தன் உள்ளூரிலேயே தொழில் செய்பவராக இருப்பார். அதாவது குருவுக்கு
6ஆம் அதிபதி 1, 2, 3க்குள்ள இருந்து உள்ளூர்லயே தொழில் செய்யக்கூடியவரை உறுதியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கல ஒரு 80%. குருவிற்கு 7ஆம் அதிபதி 1, 2 வீட்டில் குருவோடு சேர்ந்திருந்தாலோ அவர் தன் சுற்று வட்டாரத்திற்குள் பெண் அடிக்கிறார். அதாவது குருவிற்கு 7ஆம் அதிபதி 1, 2, 3க்குள்ள இருந்தா தன் சுற்று வட்டாரத்திற்குள் பொன்னடிக்கிறார், திருமணம் செய்கிறார், கூட்டாளிகளால் வெற்றி பெறுகிறார், கூட்டாளிகளால் அதிக நெருக்கம் இருக்க பெற்றவராக இருப்பார். அதற்கு அந்த குருவிற்கு 8ஆம் அதிபதி 1, 2, 3 இழப்பாக இருந்தால் ஒரு விபத்தை சந்திக்கிறார், இழப்பை சந்திக்கிறார். அதே போல அவர் தன் நிலைமையிலிருந்து ஒரு அறுவை சிகிச்சையை அனுபவிக்கிறார் தன் தேகத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதே போல எதிர்பாராத விதமா சொத்தை அனுபவிக்க தகுதியானவராக இருக்கிறார். எதிர்பாராத விதமான சொத்தை அனுபவிக்க தயாரானவராக இருக்கிறார். அதாவது குருவிற்கு 8ஆம் வீட்டில் உள்ள அதிபதி குருவுக்கு 1, 2ல் இருந்தால், அதாவது குருவிற்கு 8ஆம் அதிபதி குருவிற்கு 1, 2, 3க்குள்ள இருந்தா எதிர்பாராத விதமான இழப்புகளை சந்திக்கிறார். எதிர்பாராத விதமான தன நஷ்டத்தை சந்திப்பார். எதிர்பாராத விதமாக தேக ஆரோக்கியத்தில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுகிறார். அதே போல எதிர்பாராத விதமான சொத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தியும் வருகிறது. அதாவது மாங்கல்யம் மனைவி வீட்டில இருந்து கிடைக்கக்கூடிய சொத்தோ, இல்ல மாமன் மைத்துனன் வழியில கிடைக்கக்கூடிய சொத்தோ, தாய் வழி சொத்தோ எதிர்பாராத விதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குருவிற்கு 8ஆம் அதிபதி குருவிற்கு 1, 2, 3ல் இருந்தால் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதே போல குருவிற்கு எதிர்பாராத விதமான அமைப்புல 9ஆம் அதிபதி குருவிற்கு 9ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா குருவிற்கு 1, 2, 3ல இருந்தா அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கிறார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாலும் சரி பாவகிரகமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குருவுக்கு 9ஆம் அதிபதி 9 குடையவர், 9ஆம் அதிபதி குடையவர் அவரோட இருந்தால் அவர் நல்ல பாக்கியம் பெற்றவராக இருக்கிறார். அதாவது குருவுக்கு 9ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்திருந்தாலும் குருவிற்கு 1, 2, 3ல் இருந்தாலும் அவர் நல்ல பாக்கியம் பெற்றவராக இருக்கிறார். அவருடைய செயல்களில் வெற்றி பெறுகிறார். அவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வெற்றி கிடைச்சிக் கொண்டே இருக்கும். குருவிற்கு 10ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்தோ அல்லது 2, 3லோ இருந்தால் அவர் பல தர்ம காரியங்களிலும் கோவில் பணிகளிலும் ஈடுபடுகிறார். குருவிற்கு 10ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்தோ 1, 2, 3ல இருந்தால் ஒரு நன்னடத்தையான பெயர் வாங்குகிறார், வெற்றி பெறக்கூடியவராக இருக்கிறார். கருமா அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ ஜென்ம புண்ணிய பலனை அனுபவிக்க பிறந்தவராக இருக்கிறார் அப்படின்னு நாம பலன் சொல்லலாம். அதே போல ஜீவன பலன் பாத்தீங்கன்னா பல தொழில்கள் கிளைகளாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குருவுக்கு 10ஆம் அதிபதி குருவோட சேர்ந்து இருந்தாலோ இல்ல குருவுக்கு 1, 2, 3ல் இருந்தாலோ அவர் பாத்தீங்கன்னா பல கிளைகள் கொண்ட தொழில்கள் தொடங்கி செய்பவராக இருப்பார். செய்து கொண்டு இருப்பவராக இருப்பார். இல்லைன்னா தொழில் செய்யும் இடத்திலிருந்து பல கிளைகளுக்கு சென்று வருபவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதே போலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குருவிற்கு 11 குடையவனும் குருவிற்கு 1, 2, 3ல் இருந்தால் குருவிற்கு 11 குடையவன் குருவிற்கு 1, 2, 3ல் இருந்தால் வீட்டில் இருந்தாலும் குருவுக்கு 11 குடையவன் குருவுடன் இருந்தாலோ இல்ல குருவின் வீட்டில் இருந்தாலோ குருவிற்கு 2ல் நல்ல யோகமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடியவர். ஏதாவது ஒரு வழியில் பணம் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நாம கண்டிப்பாலும் சொல்லலாம். அப்போ தினசரி ஒரு லாபத்தை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய நபராக இருப்பார். குருவுக்கு 11 குடையவன் 1, 2, 3ல இருந்தா தினசரி ஒரு லாபத்தை சந்தித்து கொண்டு இருப்பவராக இருப்பார். சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பார். ஒரு அட்ரஸ், அவர் பெயரை சொல்லியே ஒரு அட்ரஸ் சொல்லக்கூடிய இடத்தில் நல்ல முகவரியில் தகுதியானவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குருவுக்கு 12 குடையவன் குருவுடைய இடத்திலேயே இருந்தா குருவுக்கு 12 குடையவர் குருவோடு இருந்தாலும் குருவிற்கு 12ல் இருந்தாலும்
மூணில் இருந்தாலும் 1, 2, 3 இருந்தாலும் சகல சுகங்களையும் அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். அவர் பிறந்த எல்லா சுகத்தையும் அனுபவிப்பார். அது அவர் ஜாதக கட்டத்தின் முறைப்படி நம் காரகத்துவத்தையும் முறைப்படி ஆதிபத்தியத்தையும் பார்த்து சொல்லணும். எல்லாமே எப்ப சொல்லணும், எல்லாமே இப்ப சொல்லணும். எல்லா பதில்களும் எல்லா முறையிலும் அவர் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளையும் அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ, எந்த ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கிறாரோ, எந்த காரகத்துவத்தில் பெற்றிருக்கிறாரோ செயல்படுத்தித்தான் தீர்மானம் சொல்லணும். ஆனா எல்லாமே கண்டிப்பாக சரிவர கரெக்டா வரும் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தா முடிவு பண்ணா கரெக்டா இருக்கும். செயல்பாடும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து முயற்சி பண்ணி பாருங்க. இதே மாதிரி செயல்பாட்டை உங்கள் ஜாதகத்தில் வழிவகைகள் இருக்க அந்த வழிவகைகளுக்கு நம்ம நாளையும் தீர்வுகள் எடுக்க முடியும், தீர்மானங்கள் சொல்ல முடியும். அப்ப அதுக்கு தேவைப்பட்ட அணுகுமுறைக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு, என்னுடைய போர்டுலையும் ஃபோன் நம்பர் இருக்கு. அந்த ஃபோன் நம்பருக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த குருவுக்கு 1, 2, 3 இந்த 12 கிரகங்களும் வரும் பொழுது சில செயல்பாடுகள் உங்களுக்கு நடக்கவில்லை என்றால் அது ஏன், எப்படி, அந்த கர்மா பூர்வ புண்ணிய பலன் எங்க பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து அந்த பாதிப்பை சரி பண்ணா போது உங்க முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா குரு தான் குடும்பம், தனம், லாபம் அந்த தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு குரு தான் திருவருளையும் குருவருளையும் தந்து நம்மளை காப்பாத்துறாரு. இந்த காப்பாத்துறதுக்கு தகுந்தியான குருவுக்கு 12 பாவத்து அதிபதிகளும் குருவோடு சேர்ந்து இருந்தாலும் குருவுக்கு 1, 2, 3 இருந்தாலும் என்ன பலன், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம என்எல்எஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி வகுப்பு எடுக்கிறோம். அதாவது கேரளா பாலக்காட்டுல தங்கி படிக்கும் வசதியோட அதுல பாத்தீங்கன்னா திருமண புள்ளி திருமண லக்கணம், தொழில் புள்ளி தொழில் லக்கணம், வருமான புள்ளி வருமான லக்கணம், தனப்புள்ளி தன லக்கணம், வாரிசு புள்ளி வாரிசு லக்கணம் அப்படின்னு சொல்லி நாம கடன் அடையும் புள்ளி கடன் அடையும் லக்கணம்னு ஒரு 6 புள்ளி 6 லக்கணம் தான் நம் ஜாதகத்தை இயக்குகிறதுன்னு சொல்லி என்எல்எஸ் நட்சத்திர லக்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி கேரளா பாலக்காட்டுல வகுப்பு எடுக்கிறேன். இந்த வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு அடிப்படை உயர்நிலை முதுநிலைக்கு 30,000 ரூபாய் ஃபீஸும், ஜோதிடம் தெரியாதவர்களும் படிப்பதற்கு அடிப்படையிலிருந்து முதுநிலை வரைக்கும் படிப்பதற்கு 90 நாளைக்கு 60,000 ரூபாய் ஃபீஸும், உணவு தங்குமிடம் இலவசம். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தகவல் ஃபோன் நம்பர்ல சொல்லப்படும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.